மொழி உரிமைக்காகவும் தன்னுரிமைக்காகவும் கூட்டாட்சிக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்போம், போராடுவோம். ரூ என்ற தமிழ் சொல்லை போட்டு தமிழக அரசு நிதிநிலை அறிக்கை 25-26 என்று போட்டிருக்கிறார். அண்ணாமலை அவர் சொல்றாரு, இது தெரியாமலே செய்யறீங்களே. அண்ணாமலை அவர்களே, நீங்கள் தான் முட்டாளாட்டமே பேசுறீங்க. அதுவும் முட்டாள்னு சாதாரண முட்டாள், அடிமை முட்டாள், அடிமுட்டாள் என்றவன் இல்லைங்களா? அதான் நீ எல்லாம் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன் துஜிப்பின்னு வாங்கல உன் மொழியில சொன்ன. அதான் நீ. அண்ணாமலை அவர்களே, நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க காந்தியே கொண்டாட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு காந்தினாலே வாந்தி வந்துடும். ஏன்னா சுட்டு கொண்ட பரம்பரையில வந்தவன் நீ. தமிழன் தானே குறியீடு கொடுத்தாரு, அப்புறம் ஏன் தமிழனுக்கு வேலை கொடுக்கல? நீ உங்களுடைய கட்சியே பிராமண ஜனதா பார்ட்டி தான். அது பாரதியனுக்கெல்லாம் எந்த இதுவும் இடமும் கிடையாது. எலெக்ஷனை நேர்மையா நடத்தினா போதும். இந்த நாட்டிலேயே பிஜேபி RSS ஒன்று இருக்கவே இருக்காது. வணக்கம் தோழர்களே, ருஷ்ட செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய பேச்சுக்கு எதிராக, அவர் பேச்சில் எந்த அளவிற்கு ஒரு இனவாதம் கலந்திருந்தது, தமிழருக்கு எதிரான வன்மம் கலந்திருந்தது என்று எடுத்து கூறி நான் அளித்த விளக்கத்தை நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்றிருக்கின்றீர்கள். மிகப்பெரிய அளவிற்கு அது பரவலாக்க பகிரப்பட்டிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதை ஒரு விழிப்புணர்வாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் நமது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில், இந்த நாட்டில் நிலவக்கூடிய இப்பொழுது அஃபிஷியல் நேஷனல் லாங்குவேஜஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 22 மொழிகளையும் தாண்டி தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஒரியா, மலையாளம், மராட்டியம், குஜராத்தி, ராஜஸ்தானி, மார்வாடி, ஹரியான்வி, இப்படி இருக்கக்கூடிய மொழிகளை எல்லாம் தாண்டி, அசாமீஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாநிலத்திற்குள்ளேயே இருக்கக்கூடிய மிக மிக சிறுபான்மை மைக்ரோ மைனாரிட்டி பேசக்கூடிய மொழிகள் கூட வளர்க்கப்பட வேண்டும் என்று நினைப்பவன் நான். எந்த மொழியையும் விட்டு விடக்கூடாது. ஒவ்வொரு மொழி, ஏனென்றால் அவைகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. அதற்கு ஒரு எழுத்துரு கொடுக்க வேண்டும், வரி வடிவம் கொடுக்க வேண்டும். கொடுத்து அந்த மொழிகளை எல்லாம் மேம்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு இங்கே ஊட்டி போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய படுகாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல சமூகங்கள் எல்லாம் இருக்கின்றன. நீலகிரி மாவட்டம் பொறுத்தவரை அவர்கள் எல்லாம் அந்த மொழிகளுக்கெல்லாம் கூட வரி வடிவம் கொடுக்க வேண்டும் என்று. ஏனென்றால் அவர்களுக்கு மொழி இருக்கிறது, இசை இருக்கிறது. இசை என்றால் இசை கருவிகள் அவர்களுக்கென்று தனியாக இருக்கிறது. அவர்களுக்கென்று தனி வழிபாடு இருக்கின்றது, தனி பொருளாதார வாழ்வு இருக்கின்றது. இப்படிப்பட்ட மக்களுக்கு தயார நேஷனாலிட்டி, நல்லா சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டினுடைய எல்லைகளுக்கு உட்பட்டு வாழ்கின்ற ஒரு நேஷனாலிட்டி. அவருடைய மொழி கூட மேம்படுத்தப்பட வேண்டும் என்று நினைப்பவன் நான், பேசுபவன் நான். அப்படிப்பட்ட ஒரு லிபரல்ஸ் நாங்கள்லாம். அந்த மாதிரி ஒரு சுதந்திர எண்ணம் கொண்டவர்கள். எந்த மொழியும் அழிந்து விடக்கூடாது. அப்படி அழிகிறது என்றால் அந்த மாநிலத்தில் அந்த மொழிகளுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை, அதுவே ஒரு அத்தாரிட்டேரியன் என்று நினைப்பவன் நான். எனவே அது அல்ல. ஆனால் இந்தியாவில் என்ன நடைபெறுகிறது என்றால், அதற்கு மாறாக நான் ஏற்கனவே பேசியபடி ஒரு மொழியை மேம்படுத்துவதற்காக, பரவலாக்குவதற்காக பல மொழிகள் மறக்கடிக்கப்படுகின்றன, பின்னுக்கு தள்ளப்படுகின்றன, பிறகு அவ்வாறு அழிந்தே போகின்றன. இவை அனைத்துக்கும் காரணம் என்ன? இந்தி, இதுதான் தேச மொழி, இதுதான் நீ படிக்கணும், இதை படித்தாதான் வேலை கிடைக்கும், இதை நீ படித்தாதான் தேசபக்தின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் புழுகுகளின் காரணமாக ஏராளமான மொழிகள் இறந்து போய்விட்டன. எனவே தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னோம்னா, இந்த 22 அங்கீகரிக்கப்பட்ட தேச மொழிகள் என்று சொல்லக்கூடிய இன்றைய மொழிகள், அவை அனைத்தையுமே அஃபிஷியல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருங்க. அந்த மொழிகளிலும் நாடாளுமன்றத்தில் பேசலாம், நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லலாம். இப்பொழுது நான் தமிழில் நாடாளுமன்றத்தில் பேச முடியும், ஆனால் தமிழில் பதில் சொல்ல மாட்டாங்க. இல்லை ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழில் பதில் சொல்ல முடியாது. ஒன்று இங்கிலீஷில் சொல்லணும், இல்லை ஹிந்தியில் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது. இது எதுக்கு? தேவையில்லை. தமிழை போன்ற ஒரு உன்னதமான மொழி நீதிமன்றத்தில் வழக்காடு மொழி இல்லை. ஏன்? பிகாஸ் இட் இஸ் நாட் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன் ஆஃப் இந்தியா என்று இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நிலவுகிறது. எனவே இதையெல்லாம் தாண்டி நாம் ஒரு மொழிவழி சுதந்திரத்தை உண்மையாக பெற வேண்டும் என்றால் அதற்கு தேவை ஒரு ஃபெடரல் இந்தியா, சுயாட்சியுடைய ஒரு இந்திய கூட்டாட்சி
அதே நேரத்தில் மூடு அதிகாரம் உள்ள ஒரு மாநில சுயாட்சி. இவை இரண்டும் இருக்கக்கூடியதான் இந்தியாவை பலப்படுத்தும்னு பேசிட்டு வரோம். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன், நாம் நம்மளுடைய உணர்வை பெற வேண்டும், விழிப்புணர்வை பெற வேண்டும் என்று. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, தமிழக முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கிறது. அவர்கள் என்ன பண்ணாங்க, நாளைக்கு வந்துட்டு தமிழ்நாடு அரசுடைய 25-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நாளைக்கு தாக்கலாகிறது. அந்த நிதிநிலை அறிக்கையினுடைய தலைப்பே வந்துட்டு மேலே ரூ என்று ரூபாயை குறிக்கக்கூடிய ரூ என்ற தமிழ் சொல்லை போட்டு தமிழக அரசு நிதிநிலை அறிக்கை 2024, 25, 26 என்று போட்டிருக்கிறார். அதாவது இப்படி இந்த தேவநாகரி ஸ்கிரிப்டை போல பிரதிபலிக்கக்கூடிய அந்த ரூபி அப்படின்றதுக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த குறியீட்டை தமிழ்நாடு நிராகரித்து விட்டு பழையபடி ரூ என்ற ஒன்றை கொண்டு வருகிறது. இது சரியா என்று என்னை கேட்டார்கள். நான் சொன்னேன் சரி. ஏனென்றால் எப்பொழுது நீங்கள் எனது மொழியை பின்னுக்கு தள்ளி வேறொரு மொழியை அந்த இடத்துக்கு கொண்டு வர பார்க்கிறீர்களோ, அப்பொழுது எனது மொழியை நான் தக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. நான் என்ன செய்ய வேணும்? அப்ப எந்த மொழியாதிக்கத்தை வைத்து என் தாய்மொழி அழிக்கப்படுகிறது என்று நான் உணர்கிறேனோ, இந்தி திருப்பி இல்லை, இந்தி திருப்பி இல்லைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பொய்யே. ஆனால் நல்லா தெரியும் எனக்கு. எந்த இடத்துலையும் இந்தி கற்று தரமாட்டாங்க அங்கே. சாரி, மற்ற மொழிகளை கற்றுத்தர மாட்டாங்க. இந்தி டீச்சர் இருப்பாங்க, சமஸ்கிருத டீச்சர் இருப்பாங்க, அவ்வளோதான். தமிழுக்குன்ற ஒரு டீச்சரை வந்துட்டு, தெலுங்குக்குன்னு ஒரு டீச்சரு, கன்னடத்துக்குன்னு ஒரு டீச்சரு, இல்லை மலையாளத்துக்குன்னு ஒரு டீச்சரு இங்கே இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்கான்னு நீங்கள் எல்லாம் வந்துட்டு கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, எதுக்குமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்திய டீச்சர் இருப்பாங்க. ஏன்னா இந்திய ஒன்றிய அரசுடைய நோக்கம் அது, இந்தியை ப்ரமோட் பண்ணுறது. இந்தி திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி ஆண்டு விழா கொண்டாடுவது, இப்படி எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் என் மொழியை காப்பாற்றிக் கொள்ள எல்லா வாழ்க்கையினுடைய அல்லது பொருளாதாரத்தினுடைய எல்லா இடங்களிலும் நான் தமிழையே பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறேன். எனவே ரூ என்று போட்டு இதற்கு மேல் ரூபாய் என்று அந்த குறியீட்டை தான் நாங்கள் வந்துட்டு பணத்துக்கு சொல்லக்கூடிய குறியீடாக வச்சுருக்கோம். உடனே திரு அண்ணாமலை அவர்கள், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள், எவ்வளவுதான் நீங்கள் வந்துட்டு முட்டாள்தனமாக போவீங்க அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த இந்த குறியீட்டை கொடுத்ததே ஒரு தமிழன் தான்றது உங்களுக்கு தெரியுமா? அதுவும் அந்த தமிழருடைய அப்பா முன்னாள் தமிழக சட்டமன்ற உறுப்பினர் என்பது தெரியுமா என்றெல்லாம் ஏதோ கண்டுபிடித்து விட்டது போல சொல்றாரு. இது அந்த கண்டுபிடிச்சவரையோ இல்லை கண்டுபிடிச்சவருடைய அப்பா யாருன்றதையோ அதெல்லாம் கிடையாது. சிக்கல் என்ன அப்படின்னம்னா, என்னுடைய மொழியை தூக்கி பின்னாடி தள்ளிட்டு ஒரு குறியீடை கொடுக்கும் போது இந்திய ஒன்றிய அரசினுடைய அந்த குறியீட்டை பொது குறியீடாக ஏற்றுக்கொள்வோம் என்று தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஏற்றுக்கொண்ட மாநிலத்தினுடைய அந்த மொழியை, அந்த தாய்மொழியை நீங்கள் மதிச்சிங்களா? என்ன செஞ்சுருக்கீங்க? சும்மா நான் காசியில் போட்டு விழா எடுத்தேன், காசி சங்கமம் நடத்துகிறேன், அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லை. என் மொழிக்கு நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாகக்கூடிய அங்கீகாரத்தை பெற்று தந்தீர்களா இல்லையா? தமிழ்நாடு சட்டமன்றம் இதற்கான தீர்மான நிறைவேற்றி அனுப்பிச்சா இல்லையா? அதை ஏன் செய்யலை? இதற்கு பதில் சொல்ல யோக்கியதையற்ற அறிவற்ற அண்ணாமலை அவர் சொல்றாரு, இது தெரியாமலே செய்யறீங்களே, இது முட்டாள்தனம். அண்ணாமலை அவர்களே, நீங்கள் தான் முட்டாளாட்டமே பேசுறீங்க. அதுவும் முட்டாள்னு சாதாரண முட்டாள்ல, அடிமை முட்டாள், அடிமுட்டாள்ன்றவன் இல்லைங்களா? அதான் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆமா சாமி போடுறவனுக்கு பேர் அடிமுட்டாள். இதுக்கு பேர் தான் ஜால்ரா, இதுக்கு பேர் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆமாஞ்சாமி போடுறது. இப்படியெல்லாம் இருக்காத, யோசி, பேசுறது என்னன்றதை பாரு, அதை உள்வாங்கிக்கிட்டு பேசு அப்படின்றதான் அண்ணாமலை அவர்களே நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலிடம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தமிழன் கண்டுபிடிச்சான், தமிழன் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான். அண்ணாமலை அவர்களே, இந்த நாட்டுக்கு முதல் பட்ஜெட்டை கொடுத்தவனும் சண்முகம் செட்டியார் தான், தமிழன் தான் கொடுத்தான். தமிழன் கொடுத்த பட்ஜெட்டு, ஆனால் நீங்கள் பட்ஜெட்டெல்லாம் அப்படி ஏற்ற அப்படின்னு சொல்லுவியா? நீ சொல்லுவீங்களான்னு கேட்குறேன். தமிழன் தான் எல்லாமே கொடுத்தான், சுதந்திரத்தையும் கொடுத்தான். சுதந்திரத்தை கொடுத்து நான் இன்னைக்கு தமிழன் நான் எங்கே இருக்கிறேன்? என் தமிழ் எங்கே இருக்குது? பாபு சிதம்பரம் பிள்ளை போராடினார்ல, என்னைக்காச்சும் உன்னுடைய மோடி, அமித்ஷா, உங்கள் ஆர்எஸ்எஸ் கூடாரம் என்னைக்காச்சும் பாபு சிதம்பரம் பிள்ளையை கொண்டாடி இருக்கா? வீரபாண்டிய கட்டபொம்மனை கொண்டாடி இருக்கா?
சும்மா இப்போ இங்கே வந்துட்டு இந்த ரவியை வச்சுக்கிட்டு ஏதோ குழப்படி பண்ணுறீங்க, அது வேற கதை. நான் கேட்குறேன், இந்திய அளவில் சொல்கிறேன், பண்ணியிருக்கீங்களா? ஏன் பண்ணலை? தமிழன் தானே, கிடையாது. எனவே தமிழனை உதாசீனப்படுத்தி நீங்கள் அங்கேருந்து வந்துட்டு பொருளாதாரத்திற்காக காந்தியோட இருந்து மிகப்பெரிய அளவிற்கு போராடிய ஒரு பெரிய இந்தியாவினுடைய பொருளாதார மேதை இருக்கார் இல்லையா, அவர் தானே இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். அவருடைய பேரை சொல்லி என்னைக்காச்சும் கொண்டாடி இருக்கீங்களா? நீங்கள் காந்தியே கொண்டாட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு காந்தினாலே வாந்தி வந்துடும். ஏன்னா சுட்டு கொண்ட பரம்பரையில் வந்தவன் நீ. அதனால் உங்களுக்கு அது வேற கதை. கொண்டாடி இருக்கீங்களா? அதனால் எல்லாம் தமிழன் தான். எல்லாத்தையும் சாதிச்சவன் தமிழன் தான். இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்கிறவன் தமிழன் தான். தமிழன் தானே குறியீடு கொடுத்தாரான். அப்புறம் ஏன் தமிழனுக்கு வேலை கொடுக்கல? நீ நான் சொன்னேன்ல விரிவா, ஏவிஎஸ் ஃபேக்டரி ஆவடி, சிவிஆர்டி ஆவடி, இன்டகரல் கோச் ஃபேக்டரி பரம்பூர், சதர்ன் ரயில்வே திருச்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நெய்வேலி, பல்வேறுபட்ட பேங்குங்க, எல்லாத்துலேயும் தமிழனுக்கு எங்கே வேலை கொடுத்தீங்க? ஒரு தமிழனை கூட எடுக்காத புறந்தள்ளிட்டீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு இல்லை, உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு யாருக்காவது, தலைவர்களுக்கு யாராவது சொரணையோட இந்திய ஒன்றிய அரசை கண்டிச்சிங்களா? நீங்கள் வந்து பேசுகிறாரு ஆச்சாரி, அவருக்கு தெரியாததெல்லாம். ஏன் தமிழை மட்டும் இல்லை, தமிழனையும் ஒழிக்கணுன்றத எஜெண்டா உள்ள ஒரு கட்சி உங்களுடைய கட்சி. ஆட்சி மோடியினுடைய தலைமையிலான ஆட்சி. அது முதல்ல புரிஞ்சுக்க. நீங்கள் வந்துட்டு ஸ்டாலினுக்கு முன்னும் தெரியும், இதெல்லாம் நீ சொல்லாதீங்க. உங்களுக்கு அந்த அறிவே கிடையாது. அவ்வளோ ஒரு வளர்ச்சியை நீங்கள் பெறல. அறிவு இருந்தால் தான் தெரியும். இந்த ரூ அப்படின்னு நாங்கள் போட்டது. நீங்கள் இந்த இந்தி இதெல்லாம் இருக்கட்டும், வெள்ளைக்காரன் காலத்து ரூபாய் எடுத்துப்பாரு. ஒரு ரூபாய் நாணயம், அன்னைக்கு ஒரு ரூபாய் வந்துட்டு ஒரு பவுண்டை விட பெருசு. அந்த நாணயத்திலேயே எங்களுடைய ரூபாய் அப்படின்றது இருக்கும். நாணயத்தில் ரூபாய் அப்படின்னு இடம் இருந்தது எங்களுடைய தமிழ் மொழி. எல்லாம் இந்த விடுதலை பெற்ற உடனேயே சுதந்திரம்னு எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் என்னன்னா, மிட்டாய் கொடுத்தீங்க. ஒரு டேபிள் நிறைய, ஒரு தாம்பாளை நிறைய மிட்டாய் எடுத்து கொடுத்துட்றீங்க. நம்ம வந்துட்டு ஜெப்பா அறுத்து மாத்தாக்கி ஜெய் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நாங்கள் அந்த மாத்திரையை வந்து மிட்டாயை முடிங்கிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். இவ்வளோதான். வேற ஒன்றும் இந்த தமிழ்நாட்டு கிடைக்கல. தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடைக்கல. அப்போ யார் எல்லாத்தையும் தின்னது? பிராமணர். உங்களுடைய கட்சியே பிராமண ஜனதா பார்ட்டி தான். அது பாரதியனுக்கெல்லாம் எந்த இதுவும் இடமும் கிடையாது. எந்த பாரதிய உங்களால பலன் பெற்றான்? அப்போ ஏன் ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்லாம் விவசாயிகள்லாம் போராடினாங்களே, அவங்களாம் பாரதியன் இல்லையா? என்ன அவங்களுக்காக நீங்கள் செஞ்சீங்க? பீகாரில் விளைவிக்கக்கூடிய தக்காளி வந்துட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ₹1 ஒரு கிலோக்கு எடுத்துட்டு அவ்வளோதான் அப்படின்னீங்க. உடனே அவன் ஓடி வர்றான் தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய. தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய வர்றவனுடைய பின்னணி உனக்கு ஏதாவது தெரியுமா? இந்தி வாட வச்சிருச்சா அவங்களெல்லாம்? எங்க வாட வச்சுது? சும்மா பிடிச்சிக்கிட்டு தொங்குற நீ பாட்டுக்கு. தமிழ்நாட்டில் இருந்து அப்படின்னா முதல்ல தமிழ் உணர்வோட இரு. அப்போதான் நீ டெபாசிட்டாவது வாங்குவ. இல்லாட்டி வாங்க மாட்டேன். எந்த மாநிலம்? மத்திய பிரதேச விவசாயிகள் வந்துட்டு அவங்களுடைய அந்த கோதுமைக்கு உரிய வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டு அங்கே துப்பாக்கி சூடு நடந்து 7 பேர் செத்து போனாங்களே, உங்கள் ஆட்சியில் தானே. ஏன் செத்தாங்க? அவங்களாம் பாரதியர் கிடையாதா? இல்லை ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளில் வந்துட்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வந்துட்டு போட வரும்போது அது வரைக்கும் 30,000 காஞ்ச மிளகாய் திடீர்னு 3,000 ரூபாய்க்கு விலை குறைஞ்சுது. அப்போ உன் பாரதியெல்லாம் என்ன ஆனா? இதே மோடி இவங்களாம் என்ன ஆனாங்க? இதே நிர்மலா சீதாராமன் காமர்ஸ் மினிஸ்டர் அப்பா அவங்க இருந்தாங்களே, என்ன பண்ணாங்க பாரதியர்களுக்காக? அப்புறம் நீங்கள் அடிக்கடி தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர மராட்டியத்தில் பருத்தி விவசாயிகள் இவ்வளோ பேர் செத்து போனாங்களே, அந்த பாரதியர்களுக்காக நீங்கள் என்ன பிடுங்குனீங்க? என்னையா பிடுங்குனீங்க? நீங்கள் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் சொல்ல வரேன், உங்களுடைய கட்சி பிராமண ஜனதா பார்ட்டி, பார்ப்பானுடைய ஜனதா கட்சி, பார்ப்பன ஜன கட்சி, அவ்வளோதான். அது வேறு எதுவுமே கிடையாது. அங்கே போயிட்டு வேலை செய். நாங்கள் தமிழர்கள் இதற்கு மேலே விட்டு கொடுக்கறதா இல்லை, விட்டு கொடுக்கவே மாட்டோம். புரியுதா? இவ்வளவு தூரம் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு, இவ்வளவு தூரம் பாடுபட்டு, இவ்வளவு தூரம் நாட்டை வளர்த்து, இவ்வளவு தூரம் பொருளாதார வாழ்வில் சிறந்து இருந்துட்டு, இவ்வளோ இண்டஸ்ட்ரியை கொண்டாந்துட்டு வளர்க்குறோம். எங்களுக்கு வந்துட்டு ₹1 வாங்கிட்டு 29 பைசா கொடுத்துட்டு போதாதா அப்படின்னு கேட்குறேன். இதில் வேற. அதனால
அண்ணாமலை அவர்களை போல அறிவோட பேச கற்றுக்க. ஏதோ ஊழல் குற்றச்சாட்டு இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். உங்களை விட உங்க ஆட்சியில் நடக்கிற ஊழல் வந்துட்டு எனக்கு தெரியும். இங்க ₹1 ஊழல் நடக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலண்ட் எவ்வளவு தெரியுமா? அவங்களுடைய ஒன்றிய அரசுல ₹1000 ஊழல் நடக்குது. இங்க வந்துட்டு 1,00,000 கோடிக்கு ஊழல் நடந்துச்சு நீ தமிழ்நாட்டை சொன்ன அப்படின்னா ஒன்றிய அரசின் சார்பா 1000,00,000 கோடிக்கு ஊழல் நடக்குது. அதான் உண்மை. எங்க போச்சுன்னு சொல்லு. கிட்டத்தட்ட 200,00,000 கோடிக்கு கடன் வாங்கினீங்களே, எங்க போச்சுன்னு சொல்லு. என்ன வேலை வாய்ப்பை உருவாக்குச்சுன்னு சொல்லு. என்ன ரெவென்யூ கிடைச்சது அக்ரூட் டு த ஸ்டேட், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. கன்சாலிடேட் ஆஃப் ஃபண்ட் ஆஃப் இந்தியா துட்டு இல்லாத கடந்த டிசம்பர்லேருந்து இது வரைக்கும் 49,00,000 கோடியை சந்தையிலேருந்து கொண்டாந்தோம், தன்னுடைய இருப்பில் இருந்தோம் ஆர்பிஐ கொடுத்தது. அதுக்கு காரணம் என்ன? அந்த லிக்விடிட்டி கிரன்ச் எதுக்கு ஏற்பட்டுச்சு? இதெல்லாம் பேப்பர்ல படிக்கிறீங்களா? அந்த அறிவு இருக்குதா உங்களுக்கு? முதல்ல நாங்களாம் படிச்சுட்டு பேசணும். என்ன ஆச்சு? எங்க போச்சு? ஏன் லிக்விடிட்டி கிரன்ச் வந்துச்சு? உன் பட்ஜெட் 44 லட்ச ரூபா, லிக்விடிட்டி கிரன்ச் 49 லட்ச ரூபா வந்துச்சு. எக்ஸ்பிரஸ்ல தான் வந்துச்சு அந்த செய்தி. என்ன பதில் உங்களுது? சும்மா தமிழ்நாட்டை சரியில்லை, நீ எல்லாம் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், சின்ன பையன் துஜிப்பின்னு வாங்கல உன் மொழியில சொன்ன. அதான் நீ அரசியல்ல. நாங்கெல்லாம் கொட்டை போட்டவங்க, பணம் தின்னு கொட்டை போட்டவங்க. இத்தனை நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல் எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. அவ்வளவுதான். அதனால ஊழல் எல்லாம் வச்சுக்கிட்டீங்க, அதையும் பேத்துடலான்னு நினைக்காத. நீ ஒன்றும் நடக்காது. நாங்க சுயமரியாதையோட கேட்குற கேள்வி என்னன்னா, எதுக்குடா நான் இன்னொரு மொழி படிக்கணும்னா அதுக்கு பதில் சொல்லிட்டு போ. அவ்வளவுதான். ஹிந்தியில நீ கடிதம் எழுதிருவியா? இந்தியை பத்தி பேச இவ்வளவு நாள் இருக்க 10 வருஷமா ஏதோ ஹிந்தியில ஒரு அறிக்கை விடுங்க பார்ப்போம். நீங்க இந்த தமிழிசை அப்புறம் இன்னும் மிச்சம் மீது இருக்கிற எல்லாருக்கும் ஹிந்தியில நீங்க ஒரு கடிதம் எழுதிட்டீங்க, போடுங்க பார்ப்போம். சும்மா ஒப்புக்கணாச்சும் ஹிந்தி படிச்சா அங்க போலாம், ஹிந்தி படிச்சா இங்க போலாம் சொல்லாதீங்க. பிழைக்க போறவன் அந்த மாநிலத்துல என்ன மொழி பேசுனா பிழைக்கிறான் அப்படின்றது அவனுக்கு தெரியும். அது யாரும் கிளாஸ் வச்சே கற்றுக் கொடுக்க வேணாம். 4 நாள் சந்தையில் போயிட்டு ஒரு கடையில் உட்காந்தானா கற்றுக்க போகிறேன். அவ்வளோதான். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. மொழின்றது ஒரு பிரச்சனையா என்றைக்குமே இல்லை. மொழி என்றைக்குமே யாருக்குமே பிரச்சனை இல்லை. ஆனால் என் மொழியை சார்ந்து தான் என்னுடைய நாகரிகமே இருக்குது, என் பண்பாடே இருக்குது, என் உறவு இருக்குது, என் சூழல் இருக்குது, என் மண் இருக்குது, என் பூர்வீகம் இருக்குது, என் வளம் இருக்குது, என் பொருளாதார வாழ்வு இருக்குது. அதை விட்டே தரமாட்டோம். அந்த குறியீடு தான் ரூ. என் பொருளாதாரத்தை விட்டு தர மாட்டேன் அப்படின்றது தான் ரூ. ரூன்றது என்னன்னா ஒரு போராட்ட எழுச்சி. தமிழனுடைய ஒரு போராட்ட எழுச்சி தான் ரூ. அவங்கள புரிஞ்சுக்க. அது தெரியாத இது கொடுத்தவனே தமிழன், எல்லாமே கொடுத்தவன் தமிழன் தான். யாருக்குமே எதுவுமே கிடைக்கல. ஒன்னே ஒண்ணுதான் அண்ணாமலை. நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த பாக்ஸ் இவிஎம், இந்த இவிஎம் ஒழிச்சு கட்டிட்டு எலெக்ஷனை நேர்மையாக நடத்தினா போதும். இந்த நாட்டிலேயே பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒன்று இருக்கவே இருக்காது. எனக்கு நல்லா தெரியும். நீங்க துள்றதெல்லாம் இந்த ஒரு இடத்த வச்சுக்கிட்டு தான். இந்த இவிஎம் மட்டும் ஒழிச்சு கட்டிட்டான், அடுத்த மோமெண்ட் நீங்க செத்துட்டீங்க. அதுக்கப்புறம் உயிரே பெற முடியாது. நீங்க பாரதிய ஜனதா அப்படின்னு ஒரு பார்ப்பன ஜனதா கட்சின்னு ஒன்று இந்த நாட்டில் இருந்துச்சு, அது இவிஎம் எடுத்த உடனே அதுவும் செத்து போச்சு அதோட சேர்த்து அப்படின்ட்டு நீங்க வரலாறு ஆயிடுவீங்க. வேற எதுவுமே இல்லை. அதனால எங்களை ஏமாத்தாதீங்க. எங்களுடையது எழுச்சி. நீங்க என்ன பண்றீங்க? நிறைய ரொம்ப வினோதமா அது நல்லா புழுவீங்க. இப்ப எங்களோட ஆட்கள் கிட்ட முடியாது, ஏன்னா நாங்கெல்லாம் பெரிய அரெஸ்ட். எங்களுக்கு நீங்க எப்படி என்ன பேசுவீங்கன்றது ஏதோ இவங்க சொல்றாங்க. அப்படியே 4000 ஆண்டு கால பழமை வாய்ந்த நாகரிகம்னு சொல்றாங்க, பண்பாடுன்னு சொல்றாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. ஆனா அந்த மாநில சட்டப்பேரவையில தான் ஒரு பெண்மணியான ஜெயலலிதாவை புடவை உருவினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாபாரத கதையை எடுத்து சொல்லுது இந்த நிர்மலா சீதாராமன். அங்க நடந்தது என்னது? என்னைக்கும் துரைமுருகன் இருக்காரு, அப்ப ஜெயலலிதா கூட இருந்த திருநாவுக்கரசர் இருக்கிறாரு. ஏதோ அவங்களுக்கு போயிட்டு பேட்டி எடுங்க. அப்படி எல்லாமே நடந்துச்சு. அப்படியெல்லாம் நடந்திருந்ததுன்னா அன்னைக்கே டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது அரசியல். எல்லாரும் அரசியல் பண்ணுவாங்க இல்லையா? ஐயோ கொல்றாங்கப்பா அப்படின்றது ஒரு அரசியல். ஐயோ என்னை கொல்ல பார்த்தாங்கப்பா அப்படின்னு ஜெயலலிதா பாடினது ஒரு அரசியல். இந்த அரசியல் டிராமாலாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் வச்சு என்னுடைய மொழி பண்பாடு இதெல்லாம் பத்தி பேசாதீங்க நீங்க. அதுவும் சகோதரி உனக்கு அதனால அந்த பாசம் உனக்கு
கொஞ்சம் பட்டுச்சு போல, அதனால் நீங்கள் பேசுகிறீங்க. அதனால் இங்கே வந்துட்டு உண்மையை அப்படியே மாற்றி பேசுறது, பார்லிமெண்ட்டில் பேசுகிறோன்றதுக்காக எதை வேணாலும் பேசுறது, இதெல்லாம் விட்டுடுங்க. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இதற்கு மேல் எம் மொழியை, எம் மக்களை, எம் மாநிலத்தை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம். அது பல்வேறுபட்ட வகைகளிலும் அது எழுச்சி பெறும். மற்ற மாநிலங்களோடு சேர்த்து மொழி உரிமைக்காகவும் தன்னுரிமைக்காகவும் கூட்டாட்சிக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்போம், போராடுவோம். இதற்கு மேலே நாங்கள் வந்துட்டு துப்பாக்கி ஸ்கூட்டில் நீங்கள் சுட்டிங்கன்னா செத்து போகிறதோ, நாங்களே எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொளுத்திக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கெல்லாம் ரிவர்ஸ் ஆகும். புரியுதுங்களா? அது விழிப்புணர்வு ஊட்டுறதுக்காக தான் நம்மளாம் பேசுகிறோம். எனவே இது மிகப்பெரிய ஒரு எழுச்சியின் அடையாளமாக இருக்க போகிறது என்று கூறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.